நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லுங்க. நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். எதுக்காக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, எல்லாரும் ஓட்டு போட்டிருப்பீங்க. நான் வந்து ஓட்டு போடல. எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இங்க பாருங்க, நான் வந்து ஓட்டே போடல. எங்க வீட்டுக்காருக்கு வந்து ஊர்ல தான் ஓட்டு இருக்கு. எனக்கு சென்னையில ஓட்டு. நான் வந்து நெற்குன்றத்துல இருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்த ஓட்டெல்லாம் நான் போட்டிருக்கேன். ஆனா ஏன் தெரியல, இந்த வாட்டி என்னுடைய ஓட் லிஸ்ட்ல வந்து என்னுடைய நேமே இல்லை. இதுக்கு எனக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு போகிறதா தான் பிளான். ஏன்னா 2 பேரும் ஓட்டு போடணும் இல்லையா. அவர் சொந்த ஊர் வந்து விருத்தாச்சலம் சைடில் இருக்கார். ஸோ நான் காலையில் அதுக்காண்டி வந்து நான் 6 மணிக்கே போய் இந்த பூத்தில் போயிட்டு நின்றுட்டேன். சீக்கிரமாக 5 மணிக்கே எழுந்திரிச்சு கிளம்பி போயிட்டு 6 மணிக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஓட்டாக போயிட்டு போட்டுட்டு போயிடலாம். அப்போ தான் நம்ம இங்கேருந்து விருத்தாச்சலம் போகணும் இல்லையா, அவரும் போடணும் இல்லையா. அதனால் அதுக்கப்புறம் அங்கே போய் கேட்டால் என்னுடைய ஓட் லிஸ்ட்டு வரல. எனக்கு வந்து அது என்னுடைய பேர் இல்லைன்ன உடனே நிறைய பேர் வந்து ஓட்டு போடணும்னு சொல்லி அழுதுட்டுலாம் பேசுகிறாங்க இல்லையா. உண்மையிலே அதெல்லாம் உண்மைன்னு தான் நான் நினைப்பேன். ஏன்னா பார்க்குறவங்களுக்கு அது பாரு இப்படி போடுது அழுதுட்டு போடுறதுலாம் சில பேர் கிண்டல் பண்ணுவாங்க. ஆனால் அதை பண்ணாதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் வீடியோவில் அழுது எதுவும் போடலை. ஆனால் வந்து அந்த ஓட்டு இல்லைன்ன உடனே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த இடத்துல போயிட்டு எல்லாருமே லிஸ்ட்டு வாங்கும் போது என்னுடைய பேர் வரல, எனக்கு ஒரு ஓட்டு இல்லைன்னும் போது ரொம்ப ஆதகமாக இருந்தது. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்படி அந்த இடத்துல நான் அழலை. ஆனால் அது ஏன்னு தெரியல, கண்ணெல்லாம் கலங்கிச்சு. ஓட்டு போட முடியலையே. அதுவும் வந்து சரி, இப்போ வேற விஜய் வேற வந்தார். சரி நம்ம யாருக்கு போடுறோம், புதுசாக ஒரு வாய்ப்பு அவருக்கும் கொடுப்போம். சரி, அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். சரி, நான் ஒரு ஆசையாக இருந்தேன் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து யாரோ அந்த ஏரியா கவுன்சிலராக யாருந்தில்ல, அவங்கக்கிட்ட கேட்டேன். அவங்களும் சரியாக ஆன்சரே பண்ணவே இல்லை. கேட்டால் நீங்கள் வாடகை வீட்டிலேருந்து காலி பண்ணிட்டீங்க அதனாலன்ட்டு அசால்ட்டாக சொல்கிறாங்க. நாம் வந்து சொந்த வீடுகள் அப்பயும் நான் சண்டை போடுறேன். சொந்த வீடாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. வாடகை வீட்டில் இருக்கவங்க வருஷத்துக்கு ஒரு வீடு மாற்றுவாங்க, 6 மாதத்துக்கு ஒரு வீடு மாற்றுவாங்க, எல்லா இடத்துக்கும் மாற்றிட்டே இருப்பாங்க. அதுக்காண்டி வந்து செக் பண்ணியிருக்காங்க. இல்லைன்னு சொன்ன உடனே கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சரியான பதிலே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். நான் மட்டும் இல்லைங்க, நான் போனதுக்கப்புறம் அவங்க நிறைய பேர் வந்து நேம் லிஸ்ட்டில் வந்து நிறைய ஓட்டு இந்த வாட்டி வந்து நிறைய பேர் போட்டிருக்காங்க. எங்கள் ஏரியாவில் நான் வந்து நெற்குன்றத்தில் இருக்கேன். நெற்குன்றத்தில் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் பேருக்கு வந்து ஓட்டே வரல. என் கூட அவங்களும் பாவம் கஷ்டப்பட்டுருந்தாங்க. அவங்க பசங்களுக்கெல்லாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஓட்டாக வந்திருக்கு போல். 4 பேருக்குமே லிஸ்ட்டு வரல. அது உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகே, எல்லோரும் ஓட்டு போட்டிங்களான்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2 குட் நியூஸ் இருக்குது, நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, பாய்.